தமிழ்நாட்டு தேர்தல் களம் நிறைவடைந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் அளவிற்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தகுதியடைந்திருப்பதாக, அதற்குரிய அளவீடான வாக்குகளை பெற்று 108 ஆசனங்கள் பெற்று அவர் முன்னிலை வகிக்கிறார். ஆனால் 118 ஆசனங்கள் பெற்றாலே ஒழிய தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. 234 தொகுதிகளிலும் 117, அதனை விட ஒரு ஆசனம் கூடினால் கூட 234 தொகுதிகளிலும் குறைந்தது 118 ஆசனங்கள் பெற்றால் தனி அறுதி பெரும்பான்மையுடன் தனி கட்சியாக ஆட்சி அமைக்கலாம். ஆனால் இங்கே விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் 108 ஆசனங்கள் பெற்றிருக்கிறது. அதில் 108 ஆசனங்களில் 2 தொகுதிகளில் விஜய் அவர்களை போட்டியிட்டபடியால் அந்த ஒரு தொகுதியிலிருந்து அவர் பின்வாங்க வேண்டும். ஆகவே 107 ஆசனங்களாகிறது. அதன் பின்னர் சபாநாயகர் பதவிக்கு உரிய அந்த உறுப்பினர்களில் ஒருவர் போய்விட்டால் எல்லாமாக 106 ஆசனங்கள் இவருடைய சொந்த ஆசனங்களாக இருக்கும். மற்ற கட்சிகளின் கூட்டணி கட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளில் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த கட்சிகளின் ஆதரவோ, அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணி கட்சியில் இருந்து ஒரு சில கட்சிகளின் ஆதரவு கிடைக்குமாயின் இவர்களுக்கு 118க்கு மேற்பட்ட ஆசனங்கள் கிடைக்கும். இந்த 118 ஆசனங்கள் மட்டுமட்டாக ஒரு 117 விட 118 வைத்துக்கொண்டு ஆட்சியை அமைத்துக் கொள்வது என்பது அதிகம் முள்ளில் நடப்பது போன்றுதான் இருக்கும். ஆகவே இவர்கள் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஆசனங்களை அவர்கள் சுவீகரிக்க வேண்டியிருக்கிறது. பிற கட்சிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த ஆட்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அனைத்து அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தின்படி இதுவரை நடந்தது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியில் இந்த அடுத்த கட்டத்தில் இந்த தமிழ்நாட்டை ஆளப்போவது யார் என்ற அடிப்படையிலான ஒரு போட்டி. இதற்கு பின்னால் பல அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கின்றன, தொழில்நுட்ப சூழ்ச்சிகள் இருக்கின்றன. முழுமையாகவே இந்த மற்ற கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்காமல் விஜய் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி மக்கள் அனைவரும் ஒரு விஜய் அலை என்கிற அளவில் வாக்களித்ததாக சித்தரிக்கப்படுகிறது அன்றி, ஆனால் உண்மையில் அது நடைபெற்றிருக்கவில்லை. கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அரசியல் ரீதியான ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய அளவு வாக்குகளை பெற்றிருக்கவில்லை. ஆனால் இவர்களுக்கு அரசியல் ரீதியான பலத்தை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு வாக்கு வழங்கப்படுவதற்குரிய ஒப்பந்தங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு வழியில் உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டு விட்டன. அதன் அடிப்படையில் நாங்கள் முன்பு குறிப்பிட்டிருந்தது போல இவர் யாரோ ஒருவரின் ஏதோ ஒரு கட்சியின் ஒரு லாபி, அதாவது ஒரு கைக்கூலியாகவே இந்த தமிழ்நாட்டுக்குள் தன்னை அரசியல் தலைவனாக நிலைப்படுத்தி இந்த பிரதானமாக நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியையும் அந்த தமிழ் தேசிய அரசியலையும் சீர்குலைக்க வேண்டும் என்கிற வகையிலும் இந்த தமிழ் இளைஞர்கள், வளர்ந்து வரும் சமூகம் ஒரு அரசியல் விழிப்புணர்வுடன் தமிழ் தேசிய உணர்வுடன் வளர்ந்துவிடக்கூடாது என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலும் எதிர்காலத்தில் தமிழர்கள் தமிழ் தேசிய உணர்வுடன் தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஆட்சி நிறுவப்படுமானால் அது இந்திய ஒன்றிய அரசுகளாலும் அயலில் உள்ள சில புறமொழியாளர்களின் அரசுகளாலும் மேற்கொள்ளப்படும் வழக்கொள்ளைக்கும் அரசியல் ரீதியான தொடர்ச்சியான நிலைப்படுத்தலுக்கும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மற்றும் காங்கிரஸ் கட்சி போன்ற 2 கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பாரிய நிலையான ஒரு எதிர்ப்புடன் கூடிய ஒரு தோற்றப்பாடான மனநிலை ஏற்படுத்தப்பட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விடுவார்கள் என்பதை தவிர்ப்பதற்காகவே விஜய் களமிறக்கப்பட்டிருந்தார். இதுதான் உண்மை. அதன்படி அவர்கள் விஜய்க்கு சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது போல விஜயின் கட்சியை வெற்றி பெறச் செய்வதற்காக சகல வழிகளிலும் சூழ்ச்சிகள் செய்து வாக்கு இயந்திரத்தில் குளறுபடிகள் செய்து இந்த வெற்றியை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இறைவன் ஏதோ ஒரு கருணையின் அடிப்படையில் அவர்களும்
முழுமையாக அந்த குளறுபடிகளை செய்ய முடியாமல் இவர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆன இடங்களை பெற்றிருக்கிறாரே அன்றி இவர் தனி பெரும்பான்மையாக வெற்றியை பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த நிலை கூட விஜய் தான் வழங்கிய வாக்குறுதிகளை தட்டி கழிப்பதற்குரிய சந்தர்ப்பமாகவும் அமைந்து விடுகிறது. விஜய் வழங்கிய வாக்குறுதிகளாவது மாதம் அனைத்து பெண்களுக்கும் மாதாந்தம் 2500 ரூபாய், 200 யூனிட்டுக்கு குறைவாக உள்ள 200 யூனிட் வரை இலவச மின்சாரம், மாமன் சீர், மாப்பிள்ளை அண்ணன் சீர், மாமன் சீர், இலவச பஸ் பேருந்து போக்குவரத்து, இவ்வாறு பல வாக்குறுதிகள், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு மக்களை கவர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வாக்குறுதிகளுக்காக மக்கள் வாக்களித்திருக்கவில்லை. மக்களின் வாக்கு சதவீதம் பெற்றுக்கொண்ட வாக்குகளில் ஒரு 50% இருப்பினும் மிகுதி 50% இடங்களும் திட்டமிடப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடப்பட்ட வாக்குகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடப்பட்ட வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு போடப்பட்ட வாக்குகளும் எல்லாம் திருடப்பட்டு இந்த இவிஎம் இயந்திரத்தின் மூலம் திருடப்பட்டு விஜய் என்கிற பாரதிய ஜனதா கட்சியின் கைக்கூலிக்கு வழங்கப்பட்டு அவரை அறுதி பெரும்பான்மை நிலைக்கு உயர்த்துவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றும் மதவாத கொள்கையின் அடிப்படையில் அந்த இறைவனே இவர்களின் அடாவடிகள் தொடராத வண்ணம் மிக நிதானமாக நடக்கும் அளவிற்கு எச்சரிக்கும் வகையில் அறுதி பெரும்பான்மையை கிடைக்கும் அளவிற்கு செய்யவில்லை. அதனால் இவர்கள் இன்னும் ஒரு கட்சியின் தயவில் தான் இவர்கள் தங்களுடைய ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கட்சியோ அல்லது உறுப்பினரோ இவர்களுடைய கட்சிக்கு ஆதரவளித்து அரசாங்கத்தை நிறுவுவதற்கு ஒத்துழைத்தால் அதன் பின்னர் அந்த ஆதரவளிக்கும் உறுப்பினரோ அல்லது அந்த கட்சியோ இவர்களை டிமாண்ட் பண்ணுவதற்கு, அதாவது இவர்களுடைய திட்டங்களை தடுப்பதற்கோ அல்லது அரசுக்குள் குழப்பங்களை உருவாக்குவதற்கோ மிகுந்த சாதகமான நிலை ஏற்பட்டு விட்டிருக்கிறது. இது ஒரு உண்மையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஒரு தீமையான அரசியல் நடவடிக்கைகள் மூலம், இந்த தீமையான போலி அரசியல் நகர்வின் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றே கருத முடியும். உண்மையான உழைப்பைக்கும் உண்மையான அர்ப்பணிப்புக்கும் ஒருபோதும் மக்கள் மதிப்பளிக்காமல் விட்டிருக்க மாட்டார்கள். இங்கு நடைபெற்றது அப்பட்டமாகவே தெரிகிறது. மாயை மூலம் ஏற்படுத்தப்பட்ட பிரபல்யமும் அந்த பிரபல்யத்தின் அடிப்படையிலான மோசடியும் தான். எனவே அநியாயமான செயற்பாடுகள் எவ்வளவு காலத்துக்கு இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் நீடிக்குமோ என்று தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டு தமிழ் தேசியம், தமிழர் உணர்வு என்பது ஒரு சாக்கடைக்கு சமனான நிலைக்கு தள்ளப்பட்டு எறியப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள பல தமிழர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு கைகொட்டி சிரிப்பது மிகவும் கேவலமானது. இந்த தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்கவில்லை, தங்களுடைய வாழ்வை தாங்களே புறக்கணித்து வருகிறார்கள். சினிமா மோகத்திற்கும் மது போதைக்கும் அடிமையான கலாச்சார பின்னணியில் நாங்கள் வாழ்வதற்கு தயாராகவே இருக்கிறோம் என்று உலகத்துக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையானது தமிழர்களை உலகின் பார்வையில் இன்று வரை இலகுவாக அடிமைப்படுத்தப்படக்கூடிய இனம் என்பதை வெளிப்படையில் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு தன்மானம் அற்ற நிலையும் தன்னுணர்வு, விழிப்புணர்வு அடைய முடியாத தன்மையில் தமிழர்கள் வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் ஒரு பகுதியாக விஜய் அவர்கள் தனது சினிமா மாயை அரசியலுக்குள் நுழைத்து அதன் மூலம் அந்த கதிரையில் உட்கார்ந்து விட வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசையில், அந்த விருப்பத்தில் மட்டுமே இந்த அரசியலுக்குள் நுழைந்தாரே அன்றி அவர் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்த விதமான பின்புலமும் பெற்றிருக்கவில்லை. அவருக்கு அவ்வாறான அடிமனது, ஆழமான விருப்பமும் இருந்திருக்கவும் இல்லை. இவர் கடந்த கால செயற்பாடுகளில் இது விஜய் அவர்களின் சினிமா படங்களில் கூட சிறந்த தத்துவங்களையோ கருத்தியலான
சிந்தனைகளையோ வெளிப்படுத்தியதாக படங்கள் நடித்திருக்கவில்லை. வலையொலிகள் மூலமும் ஃபேஸ்புக்கின் மூலமும் உள்ள ஜென்சி அணியினரின் ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் அரசியலுக்குள் நுழைந்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய உறுப்பினர்களையும் புதுமுக எம்எல்ஏக்களையும் வைத்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சியை ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த ஆட்சி என்பது இவர்கள் ஒரு இணைந்த தொங்கு நிலையான ஒரு சட்டமன்றத்தையே அவர்கள் நிறுவ முடியும். அது மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை வழங்கக்கூடிய மாதிரியோ அல்லது சிறந்த வழிகாட்டல்களை ஏற்படுத்தி அபிவிருத்தியை முன்னெடுக்கக்கூடியவாறியோ இருக்காது. விஜய் தனது சிஎம் என்ற அந்த கதிரையில் அமர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த கனவு வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் 6 மாதங்கள் அந்த சிஎம் கதிரையில் இருந்தாலோ, ஏன் 1 வருடங்கள் இருந்தாலோ, 6 நாள் இருந்தால் கூட அவருக்கு போதும். ஏனென்றால் அந்த பெயர் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அபாவை ஒழிய அவர் மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்குரிய எந்த விதமான உந்துதல் உணர்வுமற்ற ஒரு அரசியல் பின்புலமற்ற அரசியல் தெளிவற்ற ஒரு நடிகன். அவர் பல ஆலோசகர்களை வைத்து ஆட்சியை நடத்தலாம். இருந்தாலும் அதன் உண்மையான தாக்கம், உண்மையான விளைவுகள், அதன் பயன்பாடுகள் மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப போல சரியாக கிடைக்கப்பெறாத விடத்து மீண்டும் ஒரு பங்களாதேஷ் போன்ற ஒரு புரட்சியோ, இலங்கை போன்ற ஒரு புரட்சியோ தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு சிறிதும் தாமதமாகாது. ஏனென்றால் இவரை முழுவதுமாக நம்பி இந்த முதல்வர் பதவி பெருமளவிற்கான வாக்குகளை வழங்கிய அந்த ஒரு அணி ஆனது அனைத்தும் இவர் எந்த ஜென்சி அணியை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என்று பிடித்து அதன் மூலம் நகர்ந்திருக்கிறார்களோ அதே அணியின் மூலம் அந்த வீறு கொண்ட ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு கொண்ட அந்த இளைஞர் பட்டாளம், யுவதிகளின் பட்டாளங்களின் மூலம் துரத்தி அடிக்கப்படும் நிலை ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் இவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள், இவர்கள் கொண்டு வர இருக்கும் மாற்று அரசியல் திட்டங்கள் என்பது அவ்வளவு சாத்தியமான விடயங்கள் என்று யாரும் கருதவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு ஏமாற்றுவது காலங்காலமாக நடந்து வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாகவே வழங்கும் வாக்குறுதிகளை யாரும் அதிகம் ஞாபகம் வைத்துக் கொள்வதும் இல்லை. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முன் வழங்கும் வாக்குறுதிகளையும் அதிகமான வாக்குறுதிகளை யாரும் ஞாபகம் வைத்து கேட்டுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய வாக்குறுதிகள் பொதுவானது, அனைத்து வயது தரப்பினருக்கு உரியதாகவே வழங்கப்படும். இவர் முழுவதுமாக பொதுவான வாக்குறுதிகளை வழங்கினாலும் இந்த வாக்குறுதிகளின் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் வாக்களித்தது இளைஞர் பட்டாளம். இவரை முழுக்க எதிர்பார்த்த ஒரு இளைஞர் யுவதிகள் பட்டாளம், ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கும், கற்பனாவாதத்துடன் இருக்கும் ஒரு கூட்டம். இந்த மக்கள் கூட்டத்துக்கு இவர் வழங்கிய வாக்குறுதிகளை செவ்வனே சரியான முறையில் நிறைவேற்றப்படாத விடத்து மீண்டும் நாங்கள் தெரிவிக்கிறோம், பங்களாதேஷில் ஏற்பட்ட புரட்சியும் இலங்கையில் ஏற்பட்ட புரட்சியும் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு ஒரு கணம் கூட தாமதிக்காது. அதன் பிறகே ஒரு நிலையான ஒரு ஸ்திரமான மக்கள் நலன் சார்ந்த அரசு அந்த இடத்தில் நிறுவப்படும். இது முழுக்க தமிழர்களின் தமிழ் தேசிய எழுச்சியையும் அவருடைய சுயமரியாதையும் தட்டி கேவலப்படுத்தும் அளவிற்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் போன்ற இந்தி திணிப்பு கட்சிகளால், மதவாத கட்சிகளாலும் ஏற்படுத்தப்பட்ட வெற்றி என்றே கருதலாம். இது சீமானை பிற கட்சிகளை வீழ்த்துவது என்பதற்கு அப்பால் முழுவதுமாக சீமானை இலக்கு வைத்தே இந்த வெற்றி விஜய்க்கு வழங்கப்பட்டது. இது உண்மையான வெற்றி என்று எங்களால் அவதானிக்க முடியவில்லை. உண்மையான ஒரு விஜயின் உடைய அலை அல்லது அவருடைய சினிமா மோகத்தின் அடிப்படையில் வாக்களிக்கும் ஒரு கூட்டமாக இருந்தால் ஆகக்கூடியது 10% அல்லது 15% அளவிற்கு மேற்பட்ட வாக்குகள் அவருக்கு கிடைப்பதற்கு சந்தர்ப்பமே இருந்திருக்கவில்லை. ஆனால் 35%க்கும் அதிகமான வாக்குகளை இவர் பெற்றிருக்கிறார் என்பது நாங்கள் குறிப்பிட்டது போல இயந்திரங்கள் மூலம் ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சி.
இந்த செய்தி ஊடகம் ஒன்றில் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு செய்தியாளர், ஆய்வாளர் குறிப்பிட்டிருந்தார் இந்த எலெக்ஷன், இந்த தேர்தலுக்கு முதல் நாள் அன்று. அவர் முதல் நாளே குறிப்பிட்டு விட்டார். அவருடைய பெயரை இங்கு நாங்கள் குறிப்பிடலாம் என்று கருதுகிறேன். திரு நிலாம்தீன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளும் விஜய்க்கு இயந்திரத்தின் மூலம் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று விட்டது என்றும், அதன்படி விஜயை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்கி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத தன்மையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்கு ஆயத்தமாகிவிட்டது என்றும் நிலாம்தீன் குறிப்பிட்டிருந்தார். அப்பட்டமான உண்மை, உண்மையிலும் உண்மை அவருடைய கருத்து. அதே போல அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டது, குறைந்தது ஒரு ஆசனமாவது அல்லது 2 ஆசனமாவது நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் நாங்கள் அவதானித்த வரையில் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது, இவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட வழங்காத அளவிற்கு மோசடி செய்கிறார்கள் என்பது அவர் உணர்ந்திருக்கிறார் போல. அதன்படி அதனாலேயே அவர் அவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் என்று உணர முடிகிறது. உண்மையில் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான கோஷ்டி மோதல் நடவடிக்கை போன்று அரசு ஆளும் மட்டமான சிந்தனை உள்ள அரசியல்வாதிகள் அதிகமாக இந்திய நிலப்பரப்பிலேயே அவதானிக்க முடியும். ஏனென்றால் இதனை யாரும் விசாரிக்கவும் முடியாது, கேள்வி கேட்டு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சாதியவாத அரசியலும் மதவாத அரசியலும் அதன் மூலம் லாபமடைந்து வாழ்வியலை ஓட்டும் ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையான அரசியல் கூட்டங்கள் அதிகமாக இந்திய தேசத்திலேயே இருக்கின்றன. அவர்கள் மிகவும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட இயந்திரத்தின் மூலம் வாக்களிக்கும் நடைமுறை இல்லை. இயந்திரத்தின் மூலம் வாக்கை அளித்து பின்னர் அதனை எண்ணுவதற்கே 2 வாரங்கள் செல்லும் என்றால் இவர்களுடைய அறிவும் இவர்களுடைய திருட்டும் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமானதாக இருக்கிறது என்பதை அந்த செயற்திறனிலிருந்தே விளங்குகிறது. இதனை ஜனநாயகத்தை விரும்பும் மேற்கு நாடுகளும் சில காலங்கள் வரை பொறுத்து வருகின்றன. இவ்வாறான ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி லாபம் அடையும் திட்டத்தை ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும் மேற்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் தட்டி கேட்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து. இங்கே உண்மையில் தோற்கடிக்கப்பட்டது பிற கட்சிகள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தோற்கடிக்கப்பட்டாலும் ஒரு சிறிய புள்ளியில் அவர்களுக்கான வெற்றியை இறைவன் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது அறுதி பெரும்பான்மையுடன் இந்த விஜய் என்பவர் வெற்றி பெற்றிருந்தால் இவர்கள் மிக மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு சென்று விட்டு விடுவார்கள் என்பது கண்கூடும். அதன்படி இவர் கூட்டணி அமைக்கும் ஒரு கட்சி இவர்களுடைய தவறான செயல் திட்டங்களுக்கு தடை போடக்கூடிய ஒரு பலத்தை இறைவன் வழங்கியிருக்கிறார் என்றே கருதலாம். இது எவ்வாறெனினும் தமிழ் தேசியமும் தங்கள் நிலம் சார்ந்த வாழ்வியலும் சுய உழைப்பின் மூலம் வருமானம் பெற்று வாழலாம் என்ற கருத்தியலும் தமிழர்களுக்கு தேவையற்றது என்பதை தமிழர்கள் மூலமே மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசின் இந்திய தேசிய கட்சிகள். தமிழ்நாடு இதுவரை காலமும் ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு அரசியல் கொள்கையில் நிலை பெற்று வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஊழல்வாதிகளாக இருந்தாலும் மதவாதங்களை, சாதியவாதங்களை அதிகமாக அங்கீகரித்திருப்பதில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள் இந்த விஜய் என்கிற
தமிழக வெற்றிக்கழக தலைவர் மூலம் ஊடுருவியதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு கொதிநிலையை அடையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த கொதிநிலையின் பிற்பாடுதான் ஒரு தெளிவான மனநிலை மக்களுக்கு வெளிப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அரசு ஒரு மக்கள் நலன் சார்ந்த சிந்தனையுள் இயங்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்க முடியாது. ஒன்று, விஜய் அவர்கள் தனக்கு விரும்பியபடி அந்த CM விஜய் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டு விடுவார். அது அவருக்கு போதும். அந்த விடயம் மட்டும் இருந்தாலே போதும். மற்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு செயற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த நிலையின் போது மக்கள் விழிப்புணர்வுடன் அடைவார்கள். இளைஞர்கள் கிளர்ச்சி செய்வார்கள். மிக பெரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டு, மீண்டும் சொல்கிறோம், இலங்கையில் ஏற்பட்ட புரட்சி போலவும் பங்களாதேஷில் ஏற்பட்ட புரட்சி போலவும் தமிழ்நாட்டில் விரைவில் ஏற்படும். இந்த போலி வாக்குறுதிகளை எப்போது இவர் நிறைவேற்றுவார் என்று கண்ணும் கருத்துமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வழங்கிய வாக்குறுதிகள் அடுத்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. போலி வாக்குறுதிகளின் மூலம் ஆட்சியை பிடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த விரக்தியின் அடிப்படையிலேயே மக்கள் அவர்கள் மீது வெறுப்பாக இருந்தார்கள். இப்போது அவர்களுக்கு மேலான ஒரு போலி வாக்குறுதியை வழங்கி ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் துடிக்கும் விஜய் அவர்களின் நிலையும் அடுத்த தேர்தல் வரை நீடிக்காது என்பதே எங்களுடைய கருத்து.